ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நான் லாங் வீடியோ போட்டு. ஆமாங்க, கந்தசஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து லாங் வீடியோ எடுக்கிறதுக்கும் டைம் இல்லை. விரதம் இருக்கிறதால கொஞ்சம் டேடாகவும் இருக்கிறதால நான் வீடியோஸும் போஸ்ட் பண்ணல. சரி, ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபுல்லாக கந்தசஷ்டி விரதம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மார்னிங்கே எழுந்து நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மொதல் நாள் நம்ம விரதத்துக்கு ரெடி ஆகிடுவோம். பூஜை பாத்திரம்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்துச்சி நம்ம பூஜை ரூமை க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அந்த இடத்துல சட்கோணம் கோலம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜைக்கு ரெடி ஆகிடலாம். பூஜை பண்ணும்பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, காலையில் நம்ம யார் மிளகு விரதம், தண்ணீர் விரதம், பால்பழ விரதம், ஒரு வேளை சாப்பாடு, இந்த மாதிரி யாரெல்லாம் என்னென்ன விரதம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கும் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கான டைம் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. சரி, நம்ம கிடைக்கிற அன்றைக்கி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம முருகர் வீடியோவை போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? அகல் விளக்குலாம் போட்டுக்கிட்டு நம்ம தினமும் விரதம் இருக்கும் பொழுது அகல் விளக்கெலாம் வாஷ் பண்ணி பொட்டு வச்சு தான் அப்புறம் நம்ம சாமி கும்பிடணும். மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணணுமே. மண்டையோட சூரசம்ஹாரம் முடியுது. மகா கந்தசஷ்டி விரதம் மண்டே வரை முடிஞ்சிடுச்சு. டியூஸ்டே பார்த்திங்கன்னா வள்ளி தேவசேனாவுடைய திருக்கல்யாணம் நடக்கும். திருக்கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் நமக்கு விரதத்தை கல்யாண படையல் செஞ்சு நம்ம விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் உங்களால் விரதம் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணலான்னா, அதாவது மகா கந்தசஷ்டி விரதம் திங்கட்கிழமை காலையில் இந்த சாயங்காலம் வரைக்கும் சூரசம்ஹாரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் மிளகு விரதமோ, தண்ணீர் விரதமோ, பால்பழம் விரதமோ, உணவில்லாத விரதமோ ஏதோ உங்களுக்கு உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற நீங்கள் தயார்படுத்திக்கலாம். அதனால் இந்த 6 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க 6வது நாளான சூரசம்ஹாரம் அன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்கலாம். சில பேர் கலசம் வச்சு வழிபடுவாங்க, சில பேர் காப்பு கட்டிப்பாங்க. நான் காப்பெல்லாம் கட்டலை, ஆனால் விரதம் இருக்கேன். ஷட்கோணம் கோலம் போடணும். பியூர் பச்சரிசி கோலமாவால் தான் நம்ம ஷட்கோணம் கோலம் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ பால் அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் எப்பயுமே வேல் இருக்கும். வேலுக்கு வீக்லி ஒன்ஸ் சாதாரண நாட்களில் செவ்வாய்க்கிழமை நான் வேலுக்கு பாலாபிஷேகம் பண்ணி பிரசாதம் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். வீக்லி அதாவது வாரத்தின் ஒரு நாட்கள் எப்போவாவது நம்ம சாமி கும்பிடுறது ரொம்பவே வழக்கம். பால் அபிஷேகமோ இல்லை பன்னீர் அபிஷேகமோ, தேனோ, சந்தனமோ, திருநீரோ ஏதாவது வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. நான் பால் அபிஷேகம் தான் வேலுக்கு எப்போவுமே பண்ணுவேன். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுவோன்னா, அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அதை மஞ்சள் குங்குமம் தூப ஆராதனைலாம் காமிச்சு வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் வேலுக்கு. இப்போ சம்ஹாரம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா டெய்லியுமே வேலுக்கு பூஜை பண்ணிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணோம். வேல் பூஜைங்கிறது ரொம்பவே மிக முக்கியமான ஒன்று. நம்ம சாதாரண நாட்களில் நான் வீக்லி ஒன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த விரதம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் டெய்லி பண்ணினேன். அது மட்டும் இல்லாமல் முருகர் படம் கண்டிப்பாக வச்சுருக்கவங்க இந்த வேலும் வச்சுருப்பாங்க. முருகர் படம் வச்சில்லாதவங்களும் இந்த வேல் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக வேல் பூஜை பண்ணுறது அவ்வளோ நல்லது.
வேல் இல்லாமல் முருகர் இல்லை, முருகர் இல்லாமல் வேல் இல்லை. கண்டிப்பாக எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நம்ம வேலுக்கு பூ போட்டுட்டு மற்ற சாமிகளுக்கெல்லாம் பூ போட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப வாய்ஸ் கொடுத்தா உங்களுக்கு போரிங்காக இருக்கும், அதனால நான் மியூசிக் போட்டு விட்டுறேன். கண்டிப்பாக நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ப்ளஸ் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே டியர்ஸ், இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சம்ஹாரம் கந்தசஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆனதில் மிக முக்கியமான ஒன்று தாங்க வேல் வாங்கும் நிகழ்வு. இந்த வேல் வாங்கும் நிகழ்வு பார்த்திங்கன்னா திருவாரூர் பக்கம் சிக்கலில் நடைபெறக்கூடிய வேல் நெடுங்கண்ணி அம்மன், அதாவது தன் தாயிடம் முருகப்பெருமான் அந்த சக்தி வேலை வாங்கும் நிகழ்வு தான். அன்னைக்கு நான் இந்த வீடியோ அந்த கோவிலுக்கு நான் போயிருந்தேன். இந்த வீடியோ அங்கே எடுக்கப்பட்ட வீடியோஸ் தான். ஆக்சுவலாக வந்து அந்த வேல் வாங்கும் நிகழ்வு பார்த்திங்கன்னா 8:30 அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock போனதால் சாமி மட்டும் கும்பிட்டுட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறதால அது கூட்டமாகவும் இருந்ததா, அதனால நான் உள்ளே போகலை. சாமி ஆனால் நாங்கள் போகிறப்ப ஃப்ரீயாக தான் இருந்தது. சாமி பார்த்துட்டு அங்கே முன்னாடியெலாம் பார்த்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு சிங்காரவேலர் வந்து தேரில் இருந்தாங்க. அந்த தேரில் இருந்து அதுக்கப்புறம் அவங்கள அலங்காரம் பண்ணி தேரிலேருந்து உள்ளே கூட்டு போவாங்க. வேல் நெடுங்கண்ணி அம்மன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளேருந்து வெளில வருவாங்க. அந்த வேல் வாங்கும் நிகழ்வு, அதுக்கப்புறம் வந்து அந்த வேல்க்கும் நிகழ்வு எல்லாம் நடந்துச்சு. நான் கூட ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த சிக்கல் சிங்காரவேலர் கோவில் பார்த்திங்கன்னா சிக்கலில் தாங்க இருக்குது. நாகப்பட்டினத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 16 கிலோமீட்டரில் இருக்குது. திருவாரூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வேல் நெடுங்கண்ணி அம்மன், அதாவது பார்வதி தேவியார் வந்து என்ன பண்ணாங்கன்னா உலகத்தில் உள்ள அவங்கள்ட்ட உள்ள அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி சக்தி வேலாக தன் மகனுக்கு வந்து அந்த அசுரரை அழிக்க கொடுக்கப்பட்ட இடம்தான் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூர சம்ஹாரம்ங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே முதல் நாள் சிக்கலில் வேல் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு தான் சூர சம்ஹாரம் வந்து செந்தூரில் பண்ணுவாங்க. நேற்று சூர சம்ஹாரம் நிகழ்வும் நடந்தது. இந்த சிக்கல் கோவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூர சம்ஹாரம் பண்ணோன்னே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு தான் நான் போயிருந்தேன். அந்த கோவிலில் வந்து சிறப்பு அபிஷேகம்லாம் நடந்துச்சு. அந்த வீடியோவும் பின்னாடி டேக் பண்ணுறேன், பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் சொல்லுங்கள். இந்த வேல் நெடுங்கண்ணி அம்மன் கோவில் பாருங்கள், அந்த முகப்பு பகுதியில் தன் தாயிடமிருந்து வேலவன் வந்து வேல் வாங்கும் நிகழ்வும் இருக்குது. ஆக்சுவலாக வந்து அம்பாள் சன்னதி இந்த சைடு இருக்கும், அங்கே வேலவன் சன்னதி இருக்கும். அந்த மேலே அந்த கோபுரத்துக்கு மேலே வேல் இருக்கும் பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். ஒவ்வொரு வருடமும் அந்த வேல் வாங்கும் பொழுது அந்த முருகப்பெருமானுக்கு எம்பெருமானுக்கு வேர்க்கக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லையா? கலியுக தெய்வம் முருகன் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் ஸ்டில் வந்து இங்கே ஷாப்பிங் பண்ணதும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இங்கே எந்த வளையல் ஆகட்டும், பேக் ஆகட்டும், இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. வளையல்லாம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா திருவாரூர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முஸ்லீம்ஸ் அதிகம். அங்கே கடை போட்டிருந்ததும் அந்த முஸ்லீம்ஸ் தான். ரொம்ப அழகாக
நிறையா கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. நம்ம பார்க்க முடியாத டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. நானும் பேகு, வளையல்லாம் வாங்கியிருந்தேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே கோபுரம் இதெல்லாம் வீடியோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த கோவிலில் வந்து ஒரு சின்ன பாப்பா செஞ்சு காட்டுங்க, நான் வீடியோ எடுத்துக்கிறேன் சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றும் அவ்வளோவா ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததா, அதனால் இதை மட்டும் பாப்பாவுக்கு ஒன்று வாங்கிக்கிட்டேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சா, அதனால் இதை மட்டும் பாப்பாவுக்கு ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். Day 5 இது வந்து சூரசம்ஹாரத்து அன்னைக்கு எடுக்கக்கூடிய வீடியோ. இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
எடுத்துங்களா நான் மாடிக்கு போயிட்டு சாமி வரேன். இது ஒரு 15 நிமிஷம் அம்மாவுக்கு எடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க அவங்களுக்கு.